எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். சினிமாவோட நியூஸ்க்கு வணக்கம். இந்த வாரம் நாம் பார்க்க போற முதல் திரைப்படம் யாத்திசை. யாத்திசை அப்படின்னா தென் திசை அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய ப்ரொமோஷன் போஸ்டர்ஸ் அண்ட் டீசர் ட்ரெய்லர்ஸ் இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பாண்டிய வம்சத்து கதை, அதாவது பாண்டியர்களை சம்மந்தப்படுத்திய ஒரு கதை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு படம் இந்த மாத கடைசியில் வர இருக்குது, சோழர்கள் பற்றிய படம். ஸோ அதுக்கு முன்னாடி பாண்டியர்கள் வருகை அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியான ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கும் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா ஓட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். நிறைய புதுமுகங்கள் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. சக்தி மித்ரன், சேயோன், ராஜலட்சுமி, அப்புறம் வந்து லாக்அப் நாவல் எழுதின எழுத்தாளர் சந்திரகுமார், இவங்க எல்லாமே மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்கள தவிர நமக்கு பரிச்சயமான முகங்கள் அப்படின்னு பார்த்தா குரு சோமசுந்தரம் ஒரு பூசாரியாக வராரு. அப்புறம் செம்மல்லர் அண்ணம் அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுபத்ரா அவங்களுமே ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு 3-4 பேர் தான் நமக்கு தெரிஞ்ச முகங்கள். மீதி எல்லாருமே புதுமுகங்கள். நிறைய கேரக்டர்ஸ் வந்து படத்தில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் படை வீரர்களாக நிறைய கேரக்டர்ஸ் வந்து வராங்க, ஒரு இனக்குழுவாக நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. அண்ட் பாண்டியர்கள் வம்சத்தில் அவங்களோட கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருமே புதுமுகங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இத்தனை புதுமுகங்களுக்கு நடுவில் நமக்கு தெரிஞ்ச இவங்க முகங்கள் மட்டும்தான். படத்தோட டெக்னிக்கல் க்ரூ அப்படின்னு பார்த்தா டைரக்டர் தரணி ராசேந்திரன் அவரோட முதல் படமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்டு சினிமோட்டோகிராஃபி அகிலேஷ் காத்தமுத்து பண்ணியிருக்காரு. எடிட்டிங் மகேந்திரன் கணேசன் பண்ணியிருக்காரு. சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு குரூப். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா சோழர்களோட கோட்டையை பாண்டியர்கள் வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த சோழர் குலமே வந்து வேற வழி இல்லாமல் வேற ஊருக்கு போய் மறைஞ்சு வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ அங்க அவங்கள நம்பி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சின்ன குடி அவங்க இருக்காங்க. அவங்க வந்து யைனர் குலம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த போர்னால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அடிப்படையில் ஒரு விவசாயிகள். ஸோ பட் அவங்கள வந்து ஒரு பாலை நிலத்துக்கு வந்து தள்ளிடுது இந்த போர். ஸோ பாலை நிலத்தில் அவங்களால விவசாயம் செய்ய முடியல அப்படிங்கும்போது அவங்க வேட்டை தொழிலை வந்து எடுத்துக்கிறாங்க. பட் அதில் அவங்களால சர்வை ஆகவே முடியல. அவங்களோட இனக்குழுவே இந்த போர்னால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் அந்த யைனர் குலத்தோட தலைவர் அவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம வந்து பாண்டியர்களோட கோட்டையை வந்து பிடிப்போம். ஸோ பாண்டியர்களை வந்து அந்த கோட்டையை விட்டு துரத்திட்டா திரும்ப சோழர்களை நம்ம வர வச்சிடலாம் அங்கே. ஸோ இது வந்து நம்மளோட இனக்குழுவுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திரும்ப நம்மளோட பழைய வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுக்கிறாரு. ஸோ பாண்டியர்கள் கோட்டையை பிடிக்கிறதுக்கு அவர் என்னெல்லாம் பிளான் போட்டார், அதில் வந்து அவங்களோட இனக்குழு ஜெயிச்சாங்களா இல்லையா, சோழர்கள் என்ன பண்ணாங்க, பாண்டியர்கள் அதை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த யாத்திசை படத்தோட கதை. படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்ல சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா கொதியா, அதாவது யைனர் குலத்தலைவன் கொதியா வர சேயோனோட பெர்ஃபார்மன்ஸ். ஒரு இனக்குழு தலைவன், அவரோட இனமே வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு, இல்லை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு போரால் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களோட வாழ்வாதாரமே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவர் எடுக்கிற முடிவுகள் தான் இந்த படத்தோட மெயின் கதையே. அப்படிங்கும்போது அந்த எமோஷன்ஸை கரெக்டாக உள்வாங்கி சிறப்பாக திரையில் பிரதிபலிச்சிருக்காரு சேயோன். முக்கியமாக வந்து அந்த ரொம்ப நாள் கழித்து அந்த ஒரு கதிர் வந்து வளர்ந்துருக்கிறத அவர் வந்து ஆசையாக பார்க்குறதா இருக்கட்டும், அண்டு ஃபைட்டுக்கு அவர் கொடுத்துக்கிற உழைப்பாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த கொதி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம மனசில் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் சேவனோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். அடுத்து ரணதீரன், அதாவது பாண்டிய வம்சத்தில் இருக்க ரணதீரனா வர சக்தி மித்ரன், அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தோட சில காட்சிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவரோட கதாபாத்திரமே கதைக்குள்ளே வருது. பட் அது கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இறுதி வரைக்குமே அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து படத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்தளவு ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக இந்த மாதிரியான ஒரு பெரிய டைனாஸ்டி, அவங்களை சேர்ந்த ஒரு அரசனை இல்லை ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை காட்டும்போது நிறைய பிரம்மாண்டங்கள் வந்து காட்டப்பட்டிருக்கும். அவரோட ஆடை ஆபரணங்களாக இருக்கட்டும், இல்லை அவர் சுற்றி இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு அந்த ஒரு மெஜஸ்டிக் ஃபீல் வந்து வந்துடும். பட் இதில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளோ டீட்டெயிலிங்லாம் போகாமல் ஒரு சாதாரண உடையில தான் அவர் வந்து வராரு. கொஞ்சம் அணிகலன்கள் வந்து அணிஞ்சிருக்காரு. பட் அதை தாண்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக தான் அந்த மெஜஸ்டிக் அப்படிங்கிற அந்த ஃபீலை வந்து நிறைய நல்லாவே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட்டில் எல்லாரும் சுற்றி அவரை சுற்றி இருக்கிறவங்கலாம் சாகும்போது அந்த ஃபைட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஸ்டில் அந்த மெஜஸ்டிக் ஃபீல், அந்த கெத்து ஃபீலை வந்து விடாமல் அப்படியே ஸ்க்ரீனில் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ரணதீரன் அப்படின்னா டக்குனு இவரோட ஃபேஸ் மைண்டில் வர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. இவங்களை தாண்டி ரைட்டர் சந்திரகுமார் அவருமே ஒரு சாலிட் ரோல் பண்ணியிருக்காரு. கதையை சொல்கிற அவரோட கதை, இன்ஃபேக்ட் படமே வந்து அவர் கதை சொல்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அவரோட கேரக்டரும் ஒரு முக்கியமான பங்காட்டிகிட்டே வருது கதையில் ஃபுல்லாகவே, இந்த படம் ஃபுல்லாகவே.
அவருமே ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. குரு சோமசுந்தரம் ஒரு சாமியாரா ஒரு சில காட்சிகள் மட்டும் வந்துட்டு போறாரு. அதுல நம்மளுக்கு வந்து குரு சோமசுந்தரம்னு யாராவது சொன்னாதான் தெரியுங்கிற மாதிரி அந்த ஒரு மேக்கப்போட அவரோட பாடி லாங்குவேஜ் தெரியாத மாதிரி அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சிறப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களை தாண்டி சுபத்ரா அவங்களுமே ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னாலுமே அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படம் இந்த கதை இப்படி ஒரு பட்ஜெட்ல இப்படி ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சதே வந்து ஒரு பெரிய ஆம்பிஷியஸான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க், பட் அதை துணிந்து செய்யலாம் அப்படின்னு இயங்கி இருக்கிற டைரக்டர் தரணி ராசேந்திரன் அண்ட் டீம் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா இப்படியான ஒரு சவாலான ஒரு பீரியட் ஃபிலிம், அதில் வந்து இந்த மாதிரி ராஜா காலத்து கதையை சொல்லணும் அண்டு அதை வந்து ரொம்ப கன்வின்சிங்காக சொல்லணும், அதுவும் ரொம்ப ஒரு டைட்டான பட்ஜெட்டில் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்பவே சவாலான விஷயம். அதை வந்து முடிஞ்ச அளவு கன்வின்சிங்காக என்னெல்லாம் பண்ண முடியும், டெக்னிக்கலாக என்ன பண்ண முடியும், இல்லை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் ஆகுது என்னன்னா இன்னும் ஒரு சில கோடிகள் அவங்களுக்கு இருந்திருந்தால் இன்னுமே ஒரு கன்வின்சிங்கான ஒரு படம் வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்தளவு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவோட உழைப்பு வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய அரச பரம்பரை இல்லை அரச வம்சத்தை வந்து எதிர்த்து ஒரு இனக்குழு வந்து போராடுது, ஒரு சின்ன இனக்குழு வந்து போராடுது அப்படிங்கிறது அந்த கதை நாட்டு வந்து நம்ம நிறைய இலக்கியங்களில் படிச்சிருப்போம். பட் ஒரு திரைப்படமாக ஒரு சினிமாவாக தமிழ் சினிமாவில் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஆல்ரெடி நம்ம ஹாலிவுட் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இப்போ 300 ஸ்பார்டன்ஸ் அந்த மாதிரியான படங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்பார்டகஸ் மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து இந்த மாதிரி அடிமை வம்சத்தில் இல்லை ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் வந்து ஒரு அண்டர் டாக் வந்து மேலே வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு எதிரியை, ஒரு பலம் வாய்ந்த எதிரியை அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு படமாக இருக்கும், நல்ல ஒரு கமர்ஷியல் வேல்யூ உள்ள ஒரு ஸ்டோரியாகவும் இருக்கும். அப்படி ஒரு கதையாக இந்த படமும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ். படத்தோட இன்னொரு பெரும் படம் அகிலேஷ் காத்தமுத்துவோட சினிமோட்டோகிராஃபி. நிறைய சிஜி ஒர்க் படத்தில் தேவைப்படுது. ஆப்வியஸ்லி ஒரு மன்னர் காலத்து படம் அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பில் காட்ட முடியாது அப்படிங்கும்போது முக்கியமாக முக்கால்வாசி காட்டுக்குள்ளே தான் படம் நடக்குது அப்படிங்கிறதுனால, பட் அதுலேயுமே சிஜி ஒர்க் நிறையவே தேவைப்பட்டிருக்கு. அதை மேனேஜ் பண்ணி சினிமோட்டோகிராஃபியும் கிளிக் ஆகிருக்கு. என்னென்னா சிஜி ஒர்க்கை தாண்டி சில ஃப்ரேம்கள் நமக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. முக்கியமாக சன்செட்டை வச்சு விளாட்றது, இல்லை ஒரு சன்ரைஸை வச்சு விளாட்றது, அப்புறம் அந்த காடை வந்து பறந்து விரிந்து இந்த ட்ரோனில் காட்டுறது, அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சினிமோட்டோகிராஃபருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். அண்ட் டெக்னிக்கல் க்ரூவில் இன்னும் ஒருத்தர் பாராட்டணும் அப்படின்னா அது வந்து மியூசிக் டைரக்டர் சக்கரவர்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு கதையை வந்து கன்வின்சிங்காக திரையில கொண்டு வரணும், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். எல்லாருமே புதுமுக நடிகர்கள் அப்படிங்கும்போது எல்லாருக்கிட்டையும் 100% ஒரு திறமையான நடிப்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த எமோஷன்ஸை நம்ம கடத்துறோம்னா மியூசிக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்தளவு ஒரு இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இந்த எமோஷனுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த மியூசிக் சிறப்பாகவே பண்ணியிருக்கு. அதுக்கு மியூசிக் டைரக்டர் சக்கரவர்த்தி ஒரு பெரிய ரீசனாக இருக்காரு. அவருக்குமே நம்மளோட பாராட்டுகள். யாத்திசை படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னா, எனக்கு இந்த படத்தில் அதாவது டெக்னிக்கல் ஒர்க்கை தாண்டி இல்லை பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸை தாண்டி ஒரு முக்கியமாக உறுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, படம் முழுக்கவே தூய தமிழ், அதாவது பழங்கால தமிழில் வந்து நிறையா காட்சிகள் வந்து வருது. அதுக்கு வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்து போட்டிருக்காங்க. பட் சப்டைட்டிலில் பார்த்து படத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கான கலாச்சாரம் இங்கே வந்துருச்சா அப்படின்னா அது ஒரு சின்ன கேள்விக்குறி தான். என்னதான் நம்ம ஓடிடியில் பார்த்தாலும் நிறையா இது பார்த்தாலும் தமிழ் டப்பிங் இருக்கா அப்படின்னு கேட்குற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு பிரேக்கிங் பாட் மாதிரியான ஒரு சீரீஸாக இருக்கட்டும், இல்லை வேறு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியான ஒரு சீரீஸாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாருக்குமே தமிழ் டப்பிங் கேட்குற ஆட்கள் தான் இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை தாண்டி என்னதான் அது வந்து தமிழ் படம் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஹை லாங்குவேஜாக அந்த ஒரு புராண காலத்து தமிழ் அப்படிங்கும்போது நமக்கு அதில் கனெக்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுவும் சப்டைட்டில் பார்த்தா நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு. பட் பீரியட் ஃபிலிமாக வேறு கன்வின்சிங்காக எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வைக்கலாம் தான். பட் ஸ்டில் அந்த சப்டைட்டில் பார்த்து படம் பார்க்குறது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது, எனக்கு அதனால் அது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் நிச்சயமாக கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல எமோஷனல் டேலாகவே இருக்கும். பட் அது கனெக்ட் ஆக முடியல அப்படின்னா இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்கும். நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போதே முன்னாடி சொன்ன மாதிரி 100% ஒரு பர்ஃபெக்டான ஒரு நடிப்பை எதிர்பார்க்க முடியாது தான். பட் ஸ்டில் அது இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக தான் இருக்குது. நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் அவங்க சிலர் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இன்னும் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நிறைய லிப்சிங் பிரச்சனை வேற இருக்கிறதுனால அந்த இடத்துல இன்னுமே நமக்கு அந்த நல்லா நடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து அது கொண்டு வந்துடுது. அந்த மாதிரியான விஷயங்கள் லிப்சிங் இல்லை வந்து ஒரு ஷார்ட் வச்சு ப்ராப்பராக நடிப்பு வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருந்துச்சு. யாத்திசை படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் சில மைனஸ்கள் இருந்தாலுமே ஒரு நல்ல கதையை திரையில சொல்லணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த வகையில் டைரக்டர் தரணி ராசேந்திரன் அண்ட் க்ரூவை வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டலாம். ஒருவேளை எனக்கு வந்து இந்த
அதாவது டெக்னிக்கல் அவுட் கமிங்ஸ் அதில் வந்து கொஞ்சம் ஷார்ட் கமிங் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா யார் திசை உங்களுக்கு நிச்சயமாக இம்ப்ரெஸ் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி வரலாற்று புனைவு கதைகள் இல்லை வந்து ஒரு 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 ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு தமிழ் சினிமாவில் சொல்லாத கதை அப்படியெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த யார் திசை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். இதெல்லாம் தாண்டி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எனக்கு அந்த படம் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா மேபி இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.